தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/12/2025 வியாழக்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 8:24 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க என்ன வழி. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனி நடக்குது, நிறைய சிரமமாக இருக்குது, அதுலேருந்து விடுபட என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா கடகராசி இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது, இப்போ இன்னுமே தாங்க முடியாத அளவுக்கு கவலைகள் வருது, குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு பிரச்சனை, வைத்திய செலவு இருக்கே, நான் இப்போ என்ன பண்ணலாம், எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி 4 சனி இருக்குது, இந்த சனி எப்போ வந்து முடியுது, அதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு தொலைபேசி வாயிலாகவும் சரி நேர்லையும் கேட்பாங்க. இந்த பரிகாரம்ங்கிறது காரங்களில் மிகச்சிறந்த காரம், அதை நம்ம குறிப்பிட்டபடி செய்யணும். பலருக்கும் இந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. அதாவது, நல்லெண்ணெய் முகம் பார்த்து தானம் செய்தல். யாருக்காவது நல்லெண்ணெய் தானம் செஞ்சோம்னா இந்த சனியின் பிடியிலிருந்து தப்பிக்கலாமா. அதுதான் மணி விழா நடக்கிற போது பாருங்கள், திருக்கடையூர்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், அங்கே நிறைய மணி விழாக்கள் ஒரு நாளில் நடக்கும். ஏன்னா யமன் அணுகாத க்ஷேத்திரம் திருக்கடையூர். அந்த திருக்கடையூருடைய பெருமையை பற்றி உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு முழுமையாக சொல்ல வேண்டும். அந்த திருக்கடையூருங்கிறது காலனை காலால் கடைந்த ஊர். யமதர்மனையே சிவபெருமான் உதஞ்சாராம். மார்க்கண்டேயனுக்காக என்றும் 16 விதி மாறிய ஸ்தலம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் விதியே மாறணும்னா ஒரு முறையாவது திருக்கடையூருக்கு போகணும். நான் பல முறை திருக்கடையூருக்கு போய் அங்கே இது மாதிரி மணி விழாக்களில் கலந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தலைமையில் மணி விழாவெல்லாம் நடந்தபோது பார்த்துருக்கேன். அங்கே அந்த மணி விழா தம்பதியர் என்ன சொல்லுவார், குருக்கள் நல்லெண்ணெய் வாங்கினு சொல்லுவார், ஒரு இருப்பு சட்டியில் வச்சு அதில் முகம் பார்த்து கொடுங்க அப்படிம்பாரு. முகம் பார்த்து கொடுத்தா என்ன ஆகும்னா, அந்த சனியால் வரக்கூடிய தோஷங்களெல்லாம் அந்த எண்ணெயோடு போயிடுமா. ஆகையினால எண்ணெய் தானம் செய்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாள் சனியில் 8 பேருக்கு அன்னதானம். சனிக்கிழமை அன்னைக்கு 8 பேருக்கு அன்னதானம் செய்யணும். ஐயா, எங்களால் 8 பேருக்கு கொடுக்க முடியுமா, இப்போ விலைவாசி விற்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்காவது நீங்கள் கொடுக்கலாம், ஒரு காப்பி தேநீராவது வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு அன்னதானம் உங்கள் சார்பாக பிறருக்கு அந்த உணவை கொடுத்து அவருடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறணும். அது சனிக்கிழமையாக இருக்கணும். சில பேர் பாருங்கள், சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு போய் ஒரு 8 பேர் 16 பேருக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, 8 ரூபா காசு வைப்பாங்க அந்த இலையிலாம். நான் நிறைய இது மாதிரி ஆலயங்களுக்கு போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். அது மாதிரி சனிக்கிழமை என்று 8 பேருக்கு அன்னதானம். எழுதீபம் சன்னதியில் ஏற்றி வைத்தல். சனி பகவான் சன்னதியில் எழுதீபம் ஏற்றணும். என்னுடைய அந்த சனி கவசம் படித்து எல்லாம் தெரியும். வந்தனாம் காலினீலா மணியான மகரவாசா நீ எந்த நாள் ஆன போதும் இனிய நாளாக மாற்றுன்னு முடிச்சிருப்பேன். அதில் எள்ளிலே தீபம் ஏற்றி நம்ம அதுக்கு நேரம் வச்சா நல்லது நடக்கும்னு சொல்லியிருப்பேன். எள் தீபம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, எள் உங்களுக்கு எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எள்ளில் தீபம் போடணுமா. அப்படி தீபம் போட்டு ஜோடி தீபமாக போடலாம், அல்லது இந்த 9 நவகிரகத்துக்கும் போட மாதிரி 9 வச்சு போடலாம், இல்லை சனிக்குன்னு உள்ள 8 போடலாம். எப்படியோ 2 தீபம் ஏற்றினா கூட போதும். அப்படி 7 தீபம் ஏற்றினாலும் நல்ல பலன். எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உள்ளத்தில் மகிழ்வோடு வைத்தல். அதாவது காக்காக்கி வைக்கணுமேங்கிற கடமைக்கு வைக்கப்படாது. ஒரு வேலையை கடனுக்கும் செய்யலாம், கடமைக்கும் செய்யலாம், ஆத்மார்த்தமாகவும் செய்யலாம். ஆத்மார்த்தமாக செய்தால் உடனே பலன். கடனுக்கு செஞ்சால் செய்யணுமேனு ஒரு கடனுக்கு. சில பேர் கடமை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த 3 விதமாக செய்கிறதில்ல, ஆத்மார்த்தமாக செய்யணுமா. காலையில் எழுந்திரிச்சு நம்ம காலை கடன்களை எல்லாம் முடித்த பிறகு கஞ்சியோ சோறோ வீட்டில் இருக்கிறதுல ஒரு 4-5 எள்ளை கலந்து காகத்துக்கு காகான்னு கூப்பிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா, அந்த காகம் சாப்பிட்டுச்சுனாலே நமக்கு அந்த சனி தோஷத்துலேருந்து விலகக்கூடிய வாய்ப்பு உண்டா. இப்படி இன்னும் நிறைய அந்த சனி பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் இது மாதிரியான வழிகளை கடைப்பிடித்தால், இப்போ கடகராசியில் உள்ளவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, மீனராசிக்காரர்களுக்கு விரையச்சனி நடக்குது, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது, மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பச்சனி நடக்குது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இந்த சனியினுடைய பிடியிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு ஒரு வழி, அதாவது சனி சந்தோஷம் தருகிற விதத்திலே மாறி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுப்பார். அதை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனின்னு நான் சொல்கிறது வழக்கம். அப்படி அள்ளி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஆதிக்கம் நடப்பவர்கள் இப்படி உள்ள வழிபாடுகளை எல்லாம் எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். சுகஸ்தானத்திலே குரு. சுகஸ்தானத்தில் குரு இருந்தாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். 2வது 4ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். எனவே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தாயின் உடல்நலம் சீராக இருக்கும். அது மட்டுமல்ல, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டி வெட்டி பழுது பார்ப்பது, இப்படி சொத்துக்கள் சம்பந்தமாக பத்திரப்பதிவிலே தடை இருந்தால் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமானால்
நிவர்த்தியாக வேண்டுமானால் 4ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக நீங்கள் செய்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று குருவாரம், வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுபவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவும் வாய்ப்பு வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு தக்க துணையாக இருப்பார்கள். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும் இந்த நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு. எனவே சகோதர வழியிலே ஒரு சுபகாரியம் நடைபெறும். அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறும் சுபகாரியத்தை நீங்கள் முன்னிட்டு நடத்தி வைப்பீர்கள். என்ன இருந்தாலும் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் உண்டு. உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு. 10க்கு அதிபதி 2-14 தொழிலிலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருந்தால் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான நன்மை உண்டு. உயர் பதவிகள் இதுவரை கிடைக்கவில்லையே, தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்று நாம் நிரூபித்து காட்டியும் இன்னும் நமக்கு அது கிடைக்கவில்லையே, மேலதிகாரிகளோ அல்லது உயர் அதிகாரிகளோ இணக்கமாக நடந்து கொள்ளவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று உத்தியோகம் சார்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவலும் இன்றைக்கு வரலாம். 3ல் கேது இருப்பதால் உடன்பிறப்புகளிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியில் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு சேர்ந்தாலும் கோடி நன்மை. எனவே இன்றைக்கு உங்களுக்கு அதிகாலையிலேயே நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. ஆதாயம் தரும் தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அயல்நாடு செல்ல வேண்டும், அயல்நாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப வேண்டும் என்றெல்லாம் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்தில் இருக்கும் சனி விலகுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கு வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் 8லிருந்து 9ஆம் இடத்திற்கு செல்லப் போகின்றார். செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே நல்லதை செய்ய வேண்டும். எனவே இப்பொழுதிருந்தே நீங்கள் சனி பகவானையும் வழிபட வேண்டும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக இன்று குருவை கும்பிடுவதன் மூலம் நன்மைகள் நடைபெறும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் விரையாதிபதி இருந்தால் விரயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும். மனக்லேசங்கள் அதிகரிக்கும். ஒரு தொகை கைக்கு வந்த மறுநிமிடமே செலவாகலாம். இப்படி விரயமாகிறதே, நாம் எப்பொழுதுதான் சேமிப்பது, சேமிப்பும் கரைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். 7ஆம் இடத்திலே சனி. எனவே வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களாலும் சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்திலோ அல்லது பொதுநலத்திலோ இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விலாவாரியாக அருகில் இருப்பவரிடம் விமர்சிக்க வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வியாபார போட்டிகளை சமாளிக்கின்ற நாள். விருந்தினர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். விலகிச் சென்ற உறவினர்களும் இந்த விரும்பி வந்து இணைவார்கள். 11ஆம் இடத்திலே குரு. பணம் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தட்டுப்பாடுகள் உங்களுக்கு அகலும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலிருந்து விலகி சுயமாக தொழில் தொடங்கலாமா, அதற்கு யாராவது கூட்டு சேர்வார்களா என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் நண்பர்கள் கூட்டு இன்றைக்கு ஒத்து வரும். நாங்கள் உங்களோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறோம், புதிய தொழில் தொடங்குவோம், இது போன்ற இடம் பார்த்திருக்கின்றோம் என்றெல்லாம் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வருகின்ற நல்ல நாள் இந்த நாள். இன்று குருவையும் நீங்கள் கும்பிட்டால் மேலும் நன்மை நடக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். மனக்கலக்கம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் 5ஆம் இடத்திலே ராகு சனி இருப்பதனாலே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உண்டு. விரயங்களும் ஆகலாம். அவருடைய குணங்களை அறிந்து நீங்கள் செயல்பட இயலாது. எனவே எங்கிருந்தாலும் நீங்கள் அவர்களோடு எப்பொழுதுமே தொலைபேசி வாயிலாவது தொடர்பு கொண்டு அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பொதுவாக பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் இனிய நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். சூரியனும் புதனும் இருந்தால் புத ஆதித்ய யோகம், அதோடு புதனோடு சுக்கிரன் இருந்தால் புத சுக்கிர யோகம். எனவே யோகங்கள் 2 உங்களுக்கு இருக்கிறது. குரு பார்வையும் இருக்கின்றது. அப்புறம் என்ன, கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று எதை நீங்கள் நினைத்தீர்களோ நினைத்தது நிறைவேறும். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். இந்த நாள் ஒரு மகத்தான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் விரையாதிபதி ராசியில் இருக்கின்றார். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். ஆனால் விற்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. குருவும் அஷ்டமத்தில் இருக்கின்றார். எனவே இடமாற்றங்கள் திடீரென்று வந்து உங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுக்கலாம். அவர்களுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். இன்று வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ராசிநாதன் குருவை நீங்கள் கும்பிட வேண்டும். நவகிரகத்தில் உள்ள குருவையும் கும்பிடலாம். அதே நேரத்தில் தென்முக கடவுளையும் நீங்கள் வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட இருந்த உங்களுக்கு பதவியில் உயர்வு கிடைக்காமல் பதவியிலிருந்து விலகக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவலைக்குரிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் கூட உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக வேண்டுமானால் குருவின் பார்வை இருக்க வேண்டும். எனவே நீங்கள் தப்பிக்கக்கூடிய யோகத்தை குரு பார்வை செய்து விடுகிறது. அந்த குருவை நீங்கள் அதிகாலையிலேயே கும்பிட வேண்டும். அதிகாலையில் எழுந்ததும் ஆனைமுகப் பெருமான், அதே நேரத்திலே அனுமன் வழிபாடு, பிறகு சனி பகவான் வழிபாடு, அதற்கு பிறகு குரு வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் இனிய நாளாக மாறலாம். கும்பராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரை ராசிநாதன் சனி ராசியில். எனவே உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டு. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. தொழில் பணம் கணிசமாக கைகளிலே புரளப் போகின்றது. 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் வாங்கிய எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டுமே, எப்பொழுதுதான் தீரும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது குறுபார்வை இருப்பதனாலே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதாவது வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் உங்களுக்கு கூட அப்படி ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், திருப்திகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.